ஜப்பான் எல்லையில் சீன ட்ரோன் போர் விமானங்கள் பறந்தன. நம்ப முடியல. இந்தியாவுக்கு பக்கத்துல நடக்கும் இந்த சம்பவம் ஒருவேளை போர் ஆரம்பிச்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அடுத்த 60 செகண்ட்ல முழு உண்மையும் பாருங்க. இப்போ எல்லாரும் எதிர்பார்த்தது நடந்துகிட்டு இருக்கு. சீனா தைவான் பதற்றம் இப்போ சீனா ஜப்பான் எல்லை வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் உலகத்துல வேற யாரும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய பிரச்சனை இது. ஆனா உண்மை என்னன்னா, நவம்பர் 24ஆம் தேதி ஜப்பானின் மேற்கு எல்லையில் இருக்கிற யோனாகுனி தீவு பக்கத்துல ஒரு மர்மமான சீன ட்ரோன் பறந்திருக்கு. இத பார்த்த உடனே ஜப்பான் சுதாரிச்சு உடனே போர் விமானங்களை அனுப்பியிருக்கு. யோனாகுனி தீவுக்கும் தைவானுக்கும் இடையே ரொம்ப குறுகிய தூரம்தான். இது ஒரு சாதாரண சம்பவம் இல்ல. ஜப்பான் இத ஒரு தீவிரமான அச்சுறுத்தலா பார்க்குது. பெய்ஜிங், அதாவது சீனா, இதுக்கு பதில் சொல்லல. அதனால பதற்றம் இன்னும் அதிகமா இருக்கு. இதோட உச்சகட்டம் தான் நம்ம கவனிக்க வேண்டியது. தைவானை சீனா ஆக்கிரமிக்க நினைச்சா ஜப்பான் ராணுவமா தலையிடாதுன்னு சொல்ல முடியாதுன்னு அவங்க பிரதமர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகுதான் இந்த ட்ரோன் விவகாரம். ஜப்பானோட அடுத்த பிளான் என்ன தெரியுமா? இப்போ ஒரு சூப்பரான திருப்பம். தைவான்ல இருந்து வெறும் 110 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற யோனாகுனி தீவுல நடுத்தர தூர ஏவுகணைகளை நிலைநிறுத்த ஜப்பான் திட்டமிட்டு இருக்காங்க. அடடா, இது சீனாவின் வான் பாதுகாப்பை உடைக்கிற ஒரு மாஸ்டர் பிளான். இந்த ஏவுகணைகள் அங்க வந்தா தென்மேற்காசியாவின் பாதுகாப்பு வலயமே மாறும். சீனா அதிபர் ஜி ஜின்பிங் கூட தைவான் சீனாவின் ஒரு பகுதிதான்னு பல முறை உறுதியா சொல்லியிருக்காரு. இந்த ட்ரோன், போர் விமானங்கள், ஏவுகணை திட்டம், இது எல்லாமே அமெரிக்காவுக்கும் உலக நாடுகளுக்கும் ஒரு பெரிய எச்சரிக்கை. 110 கிலோமீட்டர், இதுதான் இந்த சண்டையின் மையம். இந்த மாதிரி பதற்றம் நீடிச்சா சர்வதேச சந்தைகள், பொருளாதாரம் எல்லாமே பாதிக்கும். இது வெறும் சீனா ஜப்பான் பிரச்சனை இல்ல, உலகப்போர் மூளுமாங்கிற பயத்தை இந்த சம்பவங்கள் உருவாக்குது. தைவான் விவகாரம் இன்னும் பல நாடுகளை இழுத்துட்டு போக போகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சீனா ஜப்பான் சண்டை ஒருவேளை உலகப்போருக்கு வழிவகுக்குமா? உங்க கருத்தை காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அந்த மர்மமான ட்ரோன் ஆரம்பிச்ச இந்த யுத்த பயம் எப்ப முடியும்னு பார்க்கலாம்.